இந்த ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படிங்கிற அந்த வசனத்திற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திலும் இருக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கை பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், துக்கங்கள், இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது இது உண்மையாகவே தேவையான ஒரு வார்த்தையா இருக்கு, அவசியமான வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அன்றைக்கு இருந்தவர்கள்ல யாருக்கெல்லாம் தெரியும்? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் தெரியல. ஏன்னா ஆரம்பத்துல அவங்க அப்பா அம்மா இவங்க மேல ரொம்ப பாசம் வைத்து வளர்க்கிறார்கள். திடீர்னு இவருக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை போய் சொன்ன உடனே அப்பா அம்மா கடிந்து கொள்ளுகிறார்கள். என்னது நீ இப்படி எல்லாம் சொப்பனம் கண்ற? நாங்க உன்னுடைய அப்பா அம்மா, நாங்க உன் கீழே வந்து நிப்போமா, பணிந்து கொள்ளுவோமா? என்ன எப்படி ஒரு சொப்பனத்தை நீ கண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கடிந்து கொண்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது சின்ன பையன் தெரியாம ஏதோ பேசிட்டா அப்படி, ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு வந்துட்டா அப்படி. ஆனா அப்ப இருந்தே கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்போடு இருக்கிறார். ஆனால் யோசேப்பினுடைய அப்பா அம்மாவுக்கு அது தெரியவில்லை. நம்பர் 2 யாருக்கு தெரியல? யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு தெரியவில்லை. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியவில்லை. ஆனா யோசேப்போட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். சோ உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அபரிமிதமான செயல்பாடுகள் நம்மிடத்துல இருந்தால் நாம ஏதோ ஒரு வித்தியாசமானவர்கள் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லல. ஆனா சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க? பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவங்க தவறு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, அதை போய் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொன்னார். அன்னைமார்கள் எல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த உண்மைத்தன்மை யாரிடத்துல இருந்தது? யோசேப்பினிடத்தில் இருந்தது. அந்த உண்மைத்தன்மை அதை வச்சாது இவங்க நினைச்சிருந்திருக்கணும், நம்மள மாதிரி இவன் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அப்பா அம்மாவை ஏமாத்தல, அவன் ஒழுக்கமா இருக்கிறான், அப்ப கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு அவங்களாவது நினைச்சிருக்கணும். அவங்களும் அதை என்ன பண்ணல, நினைக்கல. சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படிங்கிறது அன்னைக்கு யாருக்குமே தெரியல. ஏன் தெரியவில்லை என்று கேட்டால், மிகப்பெரிய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில வெளிப்படவில்லை. நல்லா இந்த வசனத்தை இன்னொரு முறை கவனமா வாசிக்க விரும்புறேன் நானு. இந்த 2வது வசனத்தை எப்ப ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்களேன். 39வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு போட்டிருக்கு. ஆனா அந்த சமயத்துல யோசேப்பு எங்க இருந்தார்? அடிமையாக இருந்தார். உண்மையிலே இதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னா 37ஆம் அதிகாரத்துல இருக்கு. 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் என்ன செய்தார்கள்? விற்றார்கள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? வித்து போட்ட அந்த சூழ்நிலை, அந்த சமயத்துலதான் வசனம் சொல்லுகிறது யோசேப்போட யாரு இருந்தா? கர்த்தர் இருந்தார். இப்ப சொல்லுங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு? நீங்கள் நானும் ஒத்துக்குவோமா? ஏப்பா உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? உன் கூட கர்த்தர் இருந்தா எதுவுமே நடக்கலையே. உன்னை என்ன பண்ணிருக்கிறாங்க? விற்று அல்லவா போட்டிருக்கிறார்கள். நீங்க வந்து மிக மோசமான நிலைமையில இருக்கிறீங்க. குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அடுத்து உங்களை தூக்கி என்ன பண்ணி இருக்கிறாங்க? வித்து போட்டிருக்கிறாங்க. உங்களோட எப்படி கர்த்தர் இருப்பார்? இது வாய்ப்பே இல்லையே. யோசிக்கணும் நாம. அன்பானவர்களே, இந்த பாயிண்ட் தான் நான் அடிக்கடி யோசிக்க விரும்புறேன். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ ஒரு வகையில சோர்ந்து போயிட்டா அடுத்த நிமிஷம் நம்மளுடைய நினைவு என்னவா இருக்கு? கர்த்தர் இல்ல போல் இருக்கு நம்ம கூட, அல்லது நாம கர்த்தருக்கு சரியா இல்ல போல். இந்த 2 எண்ணம் தான் வரும். ஒண்ணு கர்த்தர் என் கூட இல்ல, இன்னொன்னு நானு கர்த்தரோட சரியா இல்ல. நான் கேட்கிறேன், அப்படி பார்த்தா யோசேப்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய பாவியாக தன்னை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். யோசேப்பினுடைய லைஃப்ல எதுவுமே நல்லா நடக்கல. உண்மையா இருந்தாரு, அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருந்தாரு. ஆனா சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் குழியில போட்டாங்க. அடுத்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க? கொலை பண்ணலாம்னு பண்ணாங்க. ஆனா என்னன்னு தெரியல, தப்பிச்சிட்டாரு. இப்ப கொண்டு போய் வித்து போட்டாங்க. இப்ப நேரா போய் ஒரு வீட்டுல அடிமையா இருக்கிறாரு. இந்த நிமிஷத்துல அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு தேவன் என்னோடு இல்லை, அல்லது நான் சரியாக இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய சிந்தனைகள் கூட அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். உங்க லைஃப் முதல்ல வந்து நீங்க எப்படி சீர்தூக்கி பார்க்கணும்னா,
ஏதோ நெகட்டிவா நடக்குது, எனக்கு வேலை சரியில்லை, அல்லது நான் படிச்ச எனக்கு சரியான முறையில வேலை கிடைக்கல, எனக்கு சரியான முறையில திருமணம் நடக்கவில்லை, எனக்கு அது செய்யல, இது சரியில்லை, என் லைஃப்ல எனக்கு அமைந்தவர்கள் சரியில்லை, என் உறவுகள் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில நாம் சரியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை. தகப்பன் சரியாக யோசேப்பை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சொப்பனத்தை அவர் அசட்டை பண்ணினார். வாய்த்த சகோதரர்கள் சரியில்லை. 1-2 பேராவது நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சில சமயம் அக்கா சரியில்லைங்க, ஆனா பரவாயில்ல, தங்கச்சி ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க அந்த உறவு சரியில்லை, ஆனா இவங்களாவது சரியா இருக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரி இல்ல. யோசேப்பு கூட இத்தனை பேர் பிறந்திருக்கிறார்கள், அத்தனை பேரும் சேர்ந்துதான் யோசேப்பை கொல்ல பிளான் பண்றாங்க. ஒருத்தர் மாத்திரம் தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தாரு, ஆனாலும் காரியம் நடக்கவில்லை. எல்லாரும் சேர்ந்துதான் விற்று போட்டார்கள். யாருமே யோசேப்புக்கு சரியாக இல்லை. சரியாக இல்லாத சமயத்தில் அங்கு ஒரு நன்மை இருக்கிறது, யாருக்குமே இல்லாத ஒரு நன்மை. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படிங்கிறத வெறுமனே அங்கு நடக்கிற உபத்திரவத்தை வைத்துக் கொண்டு மாத்திரம் நாம என்ன செய்திட முடியாது, நிரூபித்திட முடியாது. அதனால உங்க லைஃப்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு என் கூட கர்த்தர் இல்லைன்னு தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். எப்படி நம்மளுடைய அம்மா அப்பா நார்மலா பிள்ளைகளை விட்டுருவாங்க, ஆனா பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா 24 மணி நேரமும் கூட இருப்பாங்க, பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்துல வரமாட்டாங்க. போய் வேலையை பாரும்பாங்க, தண்ணி வேணும் போய் மோந்து குடியும்பாங்க, சாப்பாடு போய் போட்டுக்க அப்படிம்பாங்க, குழம்பு ஊத்திக்கடா அப்படிம்பாங்க, எல்லாம் பண்ணு. ஆனால் காய்ச்சலிலே படுத்து விட்டால் இவங்க எந்திரிச்சா நீ எந்திரிக்க வேணாம் அப்படிம்பாங்க. நான் சாப்பாடு போடுறேன், எதுக்குமே எந்திரிக்க விடுவது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சோர்வு, பலவீனம், கவலை, துக்கங்கள், கண்ணீரின் சமயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிறாரு, வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, இது மாறினாதான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தது அவரை விற்று போட்ட சமயத்தில், அவர் அடிமையாய் வேலை வாங்கப்பட்ட சமயத்தில், அவர் நசுக்கப்பட்ட சமயத்தில், அவரை குழிக்குள் போட்ட சமயத்தில், அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க தகப்பன் இடத்துல போய் இவங்க எல்லாம் சொன்னாங்க. அதற்காக ஒரு ஆட்டை அடித்து, ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அந்த ட்ரெஸ்ல பூசிட்டு, என்ன அர்த்தம்னா தன்னுடைய தம்பியினுடைய சட்டைய கூட உருவி விட்டுருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் மிக மோசமாய் யோசேப்பு நடத்தப்பட்டிருக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் லைஃப்ல விடவா நம்ம லைஃப்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்து விட்டதுன்னு நான் கேட்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு தூரத்துல ஏதாவது தெரியாத ஒரு ஊர்ல காலேஜுக்கு அனுப்புனாலே பயமா இருக்கு. எப்படி நான் அங்க போய் படிக்கிறது? சில சமயம் வேலைக்கு போறதுக்கு நமக்கும் பயமா இருக்கு, அவங்களுக்கு அதை விட பயமா இருக்கு, எனக்கு தெரியாத இடத்துல எப்படி வேலைக்கு போறது? சில சமயம் நம்மளுடைய பிள்ளைகளை கட்டி கொடுக்கக்கூடிய சமயத்துல, என்ன பிரதர் அவ்வளோ தூரத்துல எப்படி பிரதர் என் பிள்ளைய கட்டி கொடுக்கறது? எவ்வளவு தூரம்ப்பா? 20 கிலோமீட்டர் பிரதர். 20 கிலோமீட்டர் தள்ளி என் பிள்ளைய பிரிஞ்சு நான் எப்படி பிரதர் இருப்பேன்? அந்த அளவுக்கு கட்டி கொடுக்கறதற்கே பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பயந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல, ஒரு நாடு விட்டு நாடு, அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், கொலை செய்யப்படலாம், எதுவுமே தெரியாது, பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது. அடிமையாக விற்கப்பட்ட ஒரு நபருடைய மனநிலைமை எந்த அளவுக்கு பதைபதைப்போட இருக்கும். ஒரு இளைஞன், ஒன்றுமே அறியாத இளைஞன், எதுவுமே தெரியாத ஒரு இளைஞன், மனதெல்லாம் அடித்து கொள்ளக்கூடிய நிலைமையா இருக்கும். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கூட்டம் அல்ல. அடிமைகளை சர்வசாதாரணமாய் கொலை செய்கிற ஒரு கூட்டத்துல கொண்டு போய் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார்னு எப்படி தெரியும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது வேற யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரிந்திருக்க வேண்டும்? யோசேப்புக்கு தெரிந்திருக்க வேண்டும். யோசேப்புக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் அவ்வளவு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடிந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும்.